நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பரலோக நாட்டிலே பரிசுத்த இயேசுவை காத்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேனே, காத்து மகிழ்ந்திடுவேனே, அல்லேலூயா பாடி மகிழ்ந்திடுவேன். பரலோக தந்தையை நன்றி சொல்கிறேன், நல்ல நேரத்துக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா, இந்த ஜாசுவா டிவி மூலமாக ஆண்டோட நாமத்தை மையப்படுத்த அன்று கொடுத்த கிருபைகள் நினைத்து நன்றியோடு துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். கண்கள் மூடி ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி உள்ளவரே, நன்றி சொல்கிறோம். ஆசீர்வதிங்க. பாடல் ஜெபம் செய்தியெல்லாம் கேட்டு பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. கரங்களை தாழ்த்துறோம். தெய்வ கரக்கூட இருக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ என்னுடைய மகள் ஒரு பாட்டு பாடுவாள். தொடர்ந்து நம்ம ஆண்டோடைய நாமத்தை மையப்படுத்துவோம். பாட நல்லா கைத்தட்டி பாடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். சோத்திரம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம், மன்னவனே சுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, ஏசுராஜா, சாரோனின் ரோஜா, ஏசுராஜா, சாரோனின் ரோஜா, ஏசுராஜா, சாரோனின் ரோஜா. நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே, பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீர். நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீர், பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீர், பரிசுத்தமாய் மாற்றினீர். நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசுராஜா, சாரோனின் ரோஜா, இயேசுராஜா, சாரோனின் ரோஜா, இயேசுராஜா, சாரோனின் ரோஜா. தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே, தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தாரே, தோளில் தூக்கி சுமந்தார். தாயை போல என்னை அவர் சேர்த்தணைத்து கொண்டாரே, சேர்த்தணைத்து கொண்டாரே, தந்தை போல என்னை அவர் தோளில் தூக்கி சுமந்தார், தோளில் தூக்கி சுமந்தார். அப்பாவல்லோ, 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 பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ, பிள்ளையல்லோ, செல்ல பிள்ளையல்லோ. மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவனே இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசுராஜா, சாரோனின் ரோஜா, இயேசுராஜா, சாரோனின் ரோஜா, இயேசுராஜா, சாரோனின் ரோஜா, இயேசுராஜா, சாரோனின் ரோஜா. தேங்க்யூ லார்ட். எல்லோரும் நல்லா பாடியிருப்பேன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியோடு ஆண்டவர் துதிக்கும் போது நம்முடைய காரியங்கள்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் 72 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே சேவல் 2ஆம் தரம் கூவிற்று. சேவல் 2 தரம் கூவிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பா என்று இயேசு தனக்கு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இந்த பாடுகள் நிறைந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம். பேதுரு எப்போதும் ஏசப்பட்ட ரொம்ப அன்பாக இருப்பான். என்ன நடந்தாலும் பேதுரு தான் கேட்பான்.
பேதுரு ஒருத்தர் சொல்கிறான், நாங்கள் எல்லா வெட்டையும் விட்டு பின்பற்றினமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்குறான். எந்த காரியம்னாலும் முதல்ல பேசுகிறது பேதுரு தான். அவ்வளோ அன்பாக இருந்தவன் கூட இயேசுவை பிடித்த உடனே எப்படி மறுதளிக்கிறான் பாருங்கள். பொல்லாத உலகமாயிட்டு பாருங்க. எல்லாரும் இயேசுவை பிடிச்சாச்சு, கொண்டு போகிறாங்க. 54 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு தூரத்தில் அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்குள் வந்து சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். எங்கே போய் உட்கார்ந்துருக்கான் பற்றியலா? ஏசப்பா பிடிச்ச உடனே ஏசு கூட இருக்க வேண்டியவன் சேவகர் கூட போய் உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், ஒரு தடவை ஆண்டவர் சொல்வார், எல்லாரும் இந்த ராத்திரிலே என்னை விட்டு இடர்லடை போகிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்வார். அவர்கள் சோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரில் அடைவீர்கள். ஆகியால் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு சொல்கிறான், உமது நிமித்தம் எல்லாரும் இடரில் அடைந்தாலும் நான் இடரில் அடையேன் அப்படின்னு சொல்கிறான். எப்படி பேதுரு சொல்கிறான் பார்த்தீங்களா? ஏன்னா எந்த சீசர் அப்படி சொல்லலை, அவன் தான் சொல்கிறான். எல்லாரும் இடரில் அடைந்தாலும் நான் மட்டும் இடரில் அடைய மாட்டேன், உம்ம கூட செத்தாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்கிறான். இவ்வளோ அழகாக ஏசப்பா கூட சொல்லிட்டு ஏசப்பா பிடிச்ச உடனே அவன் எவ்வளோ மாறுறான் பாருங்கள். இன்றைக்கி இந்த பொல்லாத உலகம் அப்படி தான் பண்ணும் பாருங்கள். நம்ம நன்மையை செய்து விட்டு நம்ம நல்லா இருக்கும்போது அவங்களுக்கான எல்லோரும் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நமக்கு ஒரு பாடுகள் வரும்போது எல்லாரும் விட்டு விலகி போவாங்க. இந்த பேதுரு கூட இருந்தவன் எல்லாரும் இடரல் அடைந்து போனாலும் நான் இடரல் மாட்டேன்னு சொன்னவன் தான். எங்கே போய் குளிர் காஞ்சிட்ருக்கான், இயேசுவை பிடிச்சிருக்காங்க. தூரத்தில் அவருக்கு பின்னால் போகிறான், தூரத்தில் போகிறான், இயேசு கூட போக முடியல. அது மட்டும் இல்லை, பிரதான ஆசாரியருடைய அரண்மனைக்குள் வந்து அரண்மனைக்குள்ள போயிட்டான். சேவகரோடு கூட உட்கார்ந்து நெருப்பண்டையில் குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். பாருங்கள், சேவகர் கூட ஏசப்பா பிடிச்சிட்டு ஒரு அந்த சேவகர் கூட உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டு இருக்கிறான். அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரிகள் ஒருத்தி வந்து அந்த குளிர் காய்ந்து கொண்டிருக்க பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து, நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றாள். அவன் என்ன சொன்னான் பாருங்கள். அதற்கு அவன், நான் அறியேன், நீ சொல்கிறதை எனக்கு தெரியாது என்று மறுதளித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிட்டு. பாருங்கள், இந்த சேவல் கூட எவ்வளோ கரெக்டாக கூவி இருக்கு. ஏசப்பா சொன்னாங்க கரெக்டாக. அவன் ஒரு தடவை மறுதளிச்சான், அவரை பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டான். அது சொன்னோன்னே கரெக்டாக அந்த சேவல் கூவி இருக்கு பாருங்க. இன்னைக்கு மனுஷன் கூட சில மனுஷன் பாவத்தில் விழுந்தால் அதை தூக்குற கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த சேவல் கரெக்டாக ஏசப்பா சொன்னபடி ஊழியத்தை செய்திருக்கிறது. சேவலுக்கு பேச தெரியாது, ஆனால் கரெக்டாக கூவி இருக்கு பற்றிகளா. கூவி கரெக்டாக ஏசப்பா சேவல் கூவுறதுக்கு முன்னே மறுதளிப்ப சொன்னார்ல, அதை கரெக்டாக நிறைவேற்றி இருக்கிறது. பறவைகள் கூட தன் ஊழியத்தை கரெக்டாக செய்யுது, மிருகங்கள் கூட தன் ஊழியத்தை செய்கிறது. கழுத வாயை பேசி ஒரு ஊழியக்காரோட மதியத்தை தடுத்து இருக்கிறது பாருங்க. இந்த பேதுருவை கரெக்டாக அவன் மறுதளிச்ச உடனே கரெக்டாக சேவல் கூவி இருக்கு பாருங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ தெளிவாக பாருங்க. வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு, இவன் அவர்களில் ஒருவன் என்று அறியேன் என்றவர்களுக்கு சொன்னாள். திரும்பவும் பார்த்து சொல்கிறார், இவன் ஏசப்பா கூட இருந்தவன், இவன் ஏசப்பா அருகில் நின்னவன் அப்படி சொல்லி அவன் மறுபடியும் மறுதளித்தான். சற்று நேரத்துக்கு பின்பும் மறுபடியும்
அருகே நின்றவர்கள் பேதுரை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். பாருங்க, ஃபஸ்ட்டு சொல்லும்போது சேவல் கரெக்டாக கூவிச்சு, ரெண்டாவது சொல்லும்போதும் மறுதளிச்சுட்டான், எனக்கு தெரியாதுன்ட்டான். திருப்பி மெய்யாகவே சொல்கிறாங்க, உண்மையாகவே சத்தியமாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். இயேசு கூட இருந்து இயேசுவோட பேச்சு வரும். அதே போல் ஒத்திருக்கு. நம்ம யார் கூட இருந்தாலும் நம்ம பேச்சு கொஞ்சம் வரும். நிறைய பேர் என்கிட்ட உங்களுக்கு நாகர்கோயிலான்னு கேட்பாங்க. நாகர்கோயிலா அப்படி கேட்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லுவேன். எனக்கு நாகர்கோயில் இல்லை, இடையன்குடி. ஏன்னா நான் நாகர்கோயிலுக்கு ஊழியத்துக்கு போகிறதுனால அந்த மக்களோட பேச்சு கொஞ்சம் வருது. நம்ம எங்கே ஊழியத்துக்கு போனாலும் யார் கூட சேர்ந்துருந்தாலும் அவங்க பேச்சு நமக்கு கொஞ்சம் வரும். நல்லவங்க கூட சேர்ந்தாலும் நல்ல பேச்சு வரும். இன்றைக்கி நிறைய பேர் கெட்டவங்க கூட சேர்ந்து கெட்ட பேச்சு பேசுவாங்க, கெட்ட வார்த்தையை பேசுவாங்க. பாருங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயில் இருந்து புறப்பட வேண்டாம், பக்திக்கு விருத்திக்கு ஏற்ற நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் இது சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளோடு இருந்தால் நமக்கும் அந்த பேச்சுகள் அப்படி வரும். துன்மார்க்கர் கூட இருந்தால் துன்மார்க்கர் பேச்சு தான் வரும். இந்த பேதுரு இயேசுவோடு கூட இருந்ததுனால இவன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது. அந்த இயேசுவுக்கு ஒத்து வார்த்தை வருது. இவன் கலிலேயன் என்று சொன்னார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனே அறியேன். எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். அவரை பற்றி தெரியவே தெரியாதுன்ட்டான். 3.5 வருஷம் இயேசு கூட இருந்திருக்கான் பேதுரு. ஆனால் இயேசு கூடயே தான் ஊழியம் செய்கிறான், இயேசு கூடயே தங்கியிருக்கான். எங்கே போனாலும் இயேசுப்பா பேதுரு யோவானை கூப்பிட்டு போவாங்க. அவ்வளோ அன்பாக இருந்த அந்த பேதுரு பாருங்க, அவரை அந்த மனுஷனை அறியன் என்று சொல்லிட்டான். அது மட்டும் இல்லை, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டான். எவ்வளோ பெரிய பாவனி பாருங்க. இயேசுவை சபிச்சிருக்கான், சத்தியம் பண்ணியிருக்கான். ஆண்டவர் அதை கூட மன்னிச்சிருக்கிறார். கிருபை பாருங்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. நம்மளுக்கு ஒரு பாடு நின்று அவமானம், நம்ம சரியான பிரச்சனை மாட்டிக்கிட்டோன்னு தெரியவே தெரியாதுன்னிருவாங்க. இவங்க யாரோ தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. கவலைப்படாதுங்க. ஏன்னா இயேசுவே அப்படி தானே சொன்னாங்க. இயேசுவே அப்படி தான் பேசியிருக்கான். பேதுரு பேசியிருக்கான். சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கியிருக்கான். அவரை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். ஆனால் கரெக்டாக அவர் சொல்லி முடிக்கவும் திரும்பமா உடனே சேவல் 2ஆம் தரமும் கூவிட்டு, எவ்வளோ அழகான சேவல் பற்றியலா. காகம் எலியாவுக்கு அப்பம் கொடுத்து இறைச்சி கொடுத்து போஷித்து ஊழியம் செய்திருக்கிறது. மீன் ஏசப்பாவுக்கு காசு கொடுத்து ஊழியம் செய்திருக்கிறது, வெள்ளிக்காசு பணம் கொடுத்து. யோனாவை விழுங்கி கரையில் கொண்டு கரெக்டாக நினைவையில் கக்கியிருக்கு. மீன் ஊழியம் செய்திருக்கிறது, கழுத ஊழியம் செய்திருக்கிறது. எல்லாரும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓசனா பாட்டு பாடி குருத்தோலைகளை பிடிச்சிருப்பாங்க. அந்த கழுதை இயேசுவை சுமக்கிற கழுதை. அது இருவழி சந்தையில் கட்டப்பட்ட கழுதை. அதை அவுத்து கொண்டு வாருங்கன்னு சொன்னார். கழுதை கட்டப்பட்ட கழுதை அவுக்கப்பட்டாதான் இயேசுவை சுமக்க முடியும். நம்ம இயேசுவை சுமக்கணும்னா கண்டிப்பாக பாவக்கட்டிலிருந்து விடுதலை ஆகணும், சாவுக்கட்டிலிருந்து விடுதலை ஆகணும், மந்திர கட்டுகளிலிருந்து விடுதலை ஆகி இயேசுவை சுமக்கிற கழுதையாக மாறும் பொழுது அந்த கழுதைக்கு வஸ்திரம் கொடுத்துருக்காங்க. அதை இயேசுவை ஏற்றி அது என்னாலும் மண்ணில் நடக்கிற கழுதைக்கு மரக்களை வெட்டி போடுறாங்க, வஸ்திரங்களை விரிக்கிறாங்க. என்ன பெரிய ஒரு மதிப்பு பாருங்க இயேசுவை சுமக்கிற கழுதைக்கு. நம்ம ஆண்டவரை சுமந்து ஆண்டவருக்காக வாழும்போது கர்த்தர் நமக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் இந்த சேவல் என்ன அழகாக கூவியிருக்கு பாருங்க. புறா ஒரு ஊழியம் செய்திருக்கு. நோவா
ஜன்னலை திறந்து புறா விட்ட போது அது ஒலிவைகளை கொத்தி கொண்டு கொடுத்துருக்கு. பாருங்கள், இப்படி நிறையா மிருகங்கள் பறவைகள்லாம் தன்னுடைய ஊழியங்களை செய்திருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த சேவல் கரெக்டாக ஊழியம் செய்திருக்கிறது. கரெக்டாக 2ஆம் தரம் எவ்வளோ தெளிவாக வேதத்தில் போட்டிருக்கிறது பாருங்கள். இந்த சேவல் போல நம்ம இருக்கிறோமா? ஒருவேளை யாரும் இப்படி இயேசுவை மறுதளிச்சா நம்ம சொல்லி அவங்கள சரி பண்ணுறோமான்னு பாருங்களேன். 2ஆம் தரம் கூவிறதுக்கு முன்னே பாருங்க, 2 தரம் கூவிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதளிப்பா என்று இயேசு சொன்ன வார்த்தையை பேதுரு நினைவு கூர்ந்து மிகவும் அழுதுட்டான். ஒரு சேவல் கரெக்டாக கூவதுனால 3 தரம் கரெக்டாக மறுதளிச்சிட்டோமேன்னு சொல்லி அவன் நினைவு கூர்ந்து அழுகிறான். அன்பு பிள்ளைகளே, அதனால் ஆண்டவர் இந்த பேதுரு மன்னிச்சிட்டார். பாருங்க, ஆண்டவர் பக்கமாக திரும்பி அழுததுனால மன்னிச்சிட்டாரு. யூதாசு முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தா 30 வெள்ளிக்காசு கையில் வச்சுருந்தான். ஆனால் ஏசப்பட்ட வந்து அவன் மனம் திரும்பி அழலை. அதனால் அவர் மன்னிக்கவே முடியலை. நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 2 பேருமே, ஒருத்தர் காட்டி கொடுத்தாங்க யூதாசு, பேதுரு மறுதளிச்சா. காட்டி கொடுத்த யூதாச நாண்டு கொண்டு செத்துட்டான். பாருங்க, இந்த பேதுரு ஆண்டவரை நோக்கி மறுதளிச்சமே சொல்லி கண்ணீரோடு அழுதான், மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கரெக்டாக சேவல் கூப்பிட்டேன்னு சொல்லி மனம் திரும்பி அழுதான். ஆண்டவர் அவனை மனம் திரும்ப வச்சு திரும்பவும் சேர்த்து அவனை ஊழியத்திலே பயன்படுத்தினார். எவ்வளோ பெரிய 3 தரம் மறுதளிச்சதுனால முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி பெரிய ஊழியக்காரனா கர்த்தர் இந்த பேதுருவை மாற்றினார். இன்றைக்கி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் யாராவது இயேசுவை மறுதளிச்சா இன்றைக்கே மனம் திரும்புங்க. ஆண்டவர் பக்கமாக வாங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். பேதுரு பெரிய ஊழியக்காரனாக வந்துட்டார். அவர் நடந்து போச்சில் நிழல் பட்ட மாத்திரத்தில் வியாதிகளை சோகமாச்சுதான். அவ்வளோ பெரிய ஊழியக்காரனை மாற்றி இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு மனம் திரும்பி ஏசப்பாட்ட வரும்போது ஆண்டவர் உங்களையும் அந்த பேதுரை போல பயன்படுத்தி உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பரலோக தந்தையை நன்றி சொல்கிற ஏசப்பா, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இதை கேட்குற பிள்ளைகள், பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த பேதுரு போல ஒருவேளை மறுதளிச்ச அருமையான பிள்ளைகள் கூட ரட்சித்து கொண்டு வாங்க ஏசப்பா. ஆண்டவர் கரத்திலேயே அர்ப்பணிக்கிற ஏசப்பா. பேதுரு எப்படி ஊழியக்காரனாக மாற்றினீங்க அப்படி கொண்டு வாங்க ஏசப்பா. ஊழியக்காரனாக மாற்றுங்க ஏசப்பா. ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பேதுரு போல மாற்றி பேதுரு போல ஊழியம் செய்ய வைங்கப்பா. மனங்கசந்து அழுகிற பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்துருங்க ஏசப்பா. நீங்கள் அதுக்கு தானே கழுவார் சொல்லி ரத்தத்தை சிந்தினீங்க ஏசப்பா. உங்களுடைய கரங்களே தாழ்த்துரு. ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் அப்படி தொடுவீராக. உங்களுடைய வல்லமைக்கர தொடட்டையா. அருமையான அந்த டிவியை ஒளிபரப்புற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஐயாவுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உடைய மனைவிக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிங்க. மருமக்கமார் பேரம்பத்திகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இப்படி ஒரு ஊழியத்தை அருமையான பிள்ளைகளுக்கு செய்ய கிருபை கொடுத்துருக்கிறேன். கோடி நன்றி சொல்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கிற. கேட்குற பிள்ளைகள், பார்க்குற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஒரு வேளை உடைய பிள்ளைகள் யாரும் மனம் திரும்பாமல் இருந்தா இன்றைக்கே தொட்டு மனம் திரும்ப உதவி செய்யுங்க ஏசப்பா. மன்னிச்சிருங்க தகப்பனே. அப்படி செய்யறதுக்காக நன்றி. ஒரு பேதுரு மனங்கசந்து அழுத உடனே அவனை மன்னித்து திரும்பவுமா அவனை ஊழியத்தில் பயன்படுத்தினீங்களா? அதே கிருபை இறங்கி வரட்டும். கரங்களை தாழ்த்து பெரிய காரியம் செய்யுங்க. ஆசீர்வதிங்க. கிருபையினால் இறக்கத்தாலும் முடிசூட்டுங்க ஏசப்பா. ஒருவேளை இந்த பேதுரு போல ஏசப்பா கூட இருந்தவங்க நிறைய பேர் குடும்பத்திலே இருந்து கூட இருந்து மறுதளிப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் ரட்சித்து அபிஷேகம் பண்ணி கிருபையினால் இறக்கத்தான் முடிசூட்டுங்க. அப்படி பாவங்கள் மாற்றி பரிசுத்தம் பண்ணுங்க ஏசப்பா. இரத்தத்தால் கழுவுங்க தகப்பனே. ஒரு பேதுருக்கு மன்னிப்பு கொடுத்து மறுவாழ்வு கொடுத்த தெய்வம்
அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கிருபையினால் இறக்கத்தான் முடிச்சு விட்டுவீராக. தேவக்கரை பரிசுத்தக்கரை கூட இருக்கட்டும். அதிசய அற்புதம் நடக்கட்டும். பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதி. பரிசுத்த ஆண்டவருடைய கரத்திலே முழுவதும் அர்ப்பணிக்கிற பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.